வணக்கம். வசீகரன் இங்குப்பற்று. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் அணக்கரைக்கு பக்கத்துல தத்துவாஞ்சேரிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்க ஒரு அண்ணன் நம்ம கிட்ட 49 ஏக் ஆட்டோமேட்டிக் இங்குப்பற்று வாங்கியிருந்தாங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. வணக்கம்ண்ணா. எங்ககிட்ட இங்குப்பற்று வாங்கினீங்களா, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. முன்னாடி நாட்டுக்கோழியில நாங்க ஒரு 7 முட்டை 20 பொரியல் திறன்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது இன்குபேட்டர் வாங்கினதுனால 49 முட்டை வைக்கலாம். அது வச்சு நல்ல குட் ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நாங்கள் 21 டேஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும். இந்த இன்குபேட்டர்னால நல்ல எங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை தான் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இதுதான் எனக்கு குஞ்சுகளை நான் உற்பத்தி பண்ணி நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் முட்டையாகவும் நான் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். யாராவது முட்டை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு கோழி வளர்ப்புல லாபம் கிடைக்குதாண்ணா? ரொம்ப லாபம் கிடைக்குது எங்களுக்கு. நான் மிடில் ஈஸ்ட்ல இருந்துட்டு அப்ராட்ல இருந்து இங்கே வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இந்த பல கோழியில நாட்டுக்கோழியில சிறுவடை பெருவடை எல்லாத்தையும் எடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சோனாலி பிரீடு எனக்கு ரொம்ப கெயின்ஃபுல்லா இருக்கு. சோனாலி பிரீடு 1 இயருக்கு 240 முட்டை இடம். அந்த 240 முட்டை அடக்காக்காது. இது இன்குபேட்டர் மூலயமா வச்சு நாங்கள் குஞ்சுகளை உற்பத்தி பண்ண மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது முட்டை வச்சிங்களாண்ணா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 49 முட்டையை வச்சு நான் கோழி குஞ்சுகளை பொறிச்சிருக்கேன். இதுல 44 குஞ்சுகள் பொறிச்சிச்சு. ஒரு 5 பொறிச்சு இது பொறிச்சு இப்போ 2 நாள் ஆயிட்டு இருக்கு. ரிசல்ட் பரவாயில்ல, நல்ல ரிசல்ட். இன்குபேட்டர்ல பொறிச்ச குஞ்செல்லாம் எங்கண்ணா விட்டுறீங்க? அந்த குஞ்சுகள்லாம் இங்க ப்ரூடிங் டைப்ல இங்க விட்டுருக்கேன். நான் எல்லா குஞ்சுகளும் இங்கே தான் இருக்கு. இப்போ கிளைமேட்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்க நெருப்பு அனல்லாம் போட்டு இந்த இதை நாங்கள் அந்த இது வைக்கிறதுக்காண்டி நாங்கள் வச்சிருக்காங்க. இந்த ப்ரூடிங் டைப் இது இங்கே தான் இருக்கு. இதுக்கு தீவனம்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? தீவனம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டருக்கு போட்டிருக்கோம். நாங்கள் கோழி குஞ்சுக்குள்ள ஸ்டார்டரு. தண்ணி ஒரு 3 நாள் தர வைக்கிறது, தீவனத்தையும் அதுமாதிரி 3 தர போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கு. இந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஏன்னா நீங்க சிறுவடை பெருவடை கோழி நிறைய இருக்கு, நீங்க சோனாலியை சூஸ் பண்ணீங்க? சிறுவடை பெருவடை கோழிலாம் ரொம்ப கம்மியான முட்டை இடம். ஒரு 7 முட்டை 8 முட்டைக்கெல்லாம் அடை உட்காந்துரும். அடை உட்காந்துச்சுன்னா அடையிலேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுக்குது. எங்களுக்கு கமர்ஷியலா பார்க்கும்போது எங்களுக்கு அது நஷ்டமாகுது. சோனாலி பிரீடு எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆனால் முட்டை ஒரு வருஷத்துக்கு 240 முட்டை இடுது நமக்கு. அண்ட் நல்ல கெயின்ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் நாட்டு முட்டை கேட்குறவங்களுக்கு டிமாண்ட் இல்லாமல் நாங்கள் கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு முட்டை நாங்கள் தேவைப்படுது. குஞ்சாவும் உற்பத்தி பண்ணி நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் நீங்கள் முட்டையாக தான் சேல் பண்ணுவீங்களா? முட்டையும் சேல் பண்ணுறோம், குஞ்சுங்களும் சேல்ஸ் பண்ணுறோம். 1 டேக்கு சிக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க. ப்ரூடிங்லாம் போடுறதுனால 1 மந்த் சிக்காக தான் நாங்கள் கொடுக்குறது. 1 மந்த் சிக்கு ஒரு சிக்கு 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அண்டு 3 இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துருவோம். எங்கிட்ட எடுத்துக்கிறாங்க. அண்டு இந்த வசீகரனுடைய இன்குபேட்டர் நான் யூஸ் பண்ணி இப்போ 49 முட்டையை எனக்கு டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. எனக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி 120 ஒரு இன்குபேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கி அடுத்த பேட்ச்லேருந்து நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் நல்லா இருந்துச்சுனாக்கா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலான் இருக்கிறாங்க. கோழி பண்ணை வச்சுருக்கவங்கெல்லாம் கோழியாக வச்சு அடை வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி இன்குபேட்டர் மூலயமா நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வசீகரனுடைய இன்குபேட்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நல்ல ரிசல்ட் கிடைக்குது.